அனைவருக்கும் வணக்கம். கடந்த வகுப்புல நம்ம இன்புட் டிவைஸை பற்றி படிச்சுட்டு இருந்தோம். அதாவது உள்ளீட்டு சாதனங்களை பற்றி படிச்சுட்டு இருந்தோம். கீபோர்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மவுஸு, டைப்ஸ் ஆஃப் மவுஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்கேனர், பார்கோட் ரீடர், இந்த மாதிரி நிறைய படிச்சுட்டு இருந்தோம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது வெளியீட்டு சாதனங்கள் அப்படிங்கிறத பாருங்க. இதோட இந்த வெளியீட்டு சாதனங்களோட நம்ம பாடம் முடிவடையும். ஃபர்ஸ்ட் லெசன். வாங்க வெளியீட்டு சாதனங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்ப வெளியீட்டு சாதனங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயனர் புரிந்து கொள்ளும் வகையில் தகவலை வெளிக்காட்டக்கூடிய எந்த ஒரு வன்பொருளும் வெளியீட்டகம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு ஸ்க்ரீனில் நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ இந்த ஸ்க்ரீனே ஒரு இன்புட் டிவைசஸ் தான், சாரி அவுட்புட் டிவைசஸ் தான். அப்போது நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம ஒரு தகவலை வந்து கொடுக்கக்கூடிய எந்த ஒரு சாதனமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியீட்டகம் அப்படின்றாங்க. வெளியீட்டக சாதனத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்க்குறது மானிட்டர், ரெண்டாவது பிளாட்டர், மூணாவது பிரிண்டர், தென் ப்ரொஜெக்டர், இன்னொன்று வந்து ஸ்பீக்கர். அது நமக்கு தெரியும் சரிங்களா. பாருங்க, மானிட்டர், பிளாட்டர், பிரிண்டர், ப்ரொஜெக்டர். மானிட்டர்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வரைவீனா பிளாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி வட்டியில் பார்ப்போம், வாங்க கிளாஸ் போகும். ஓகே, திரையகம் மானிட்டர் பற்றி படிக்க போகிறோம். மானிட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வெளியீட்டு சாதனம். திரையகம், தட் இஸ் மானிட்டர். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் டிவி போல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் என்ன ஆகுது அப்படின்னு பாருங்களேன். பிக்சர்ஸ் ஆர் ஃபார்ம்ட் எ மானிட்டர் வித் பிக்சர் எலிமெண்ட் கால்டு பிக்சல்ஸ். ஒரு பிக்சல் அப்படின்றாங்களே, ஒவ்வொரு பிக்சல், ஒரு டாட்டுங்கிறது ஒரு பிக்சல், அது மாதிரி ஒவ்வொரு பிக்சலாக தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா படங்கள் உருவாகுது அப்படின்றாங்க. மானிட்டர் ரெண்டு டைப் ஆஃப் மானிட்டர் இருக்கு, மோனோகுரம், கலர் மானிட்டர்னு சொல்லிட்டு. மோனோகுரம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல மட்டும் காட்டும். டெக்ஸ்டாக இருக்கட்டும் இல்லை இமேஜாக இருக்கட்டும், பிளாக் அண்ட் ஒயிட்ல காட்டுற மானிட்டர் வந்து மோனோகுரம் மானிட்டர். இது வந்து கலர் மானிட்டர் சரிங்களா. அப்போது இது எப்படி வந்து ஒரு ஸ்க்ரீனில் ஒரு இமேஜ் கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் பிக்சல்ஸ் அப்படின்றாங்க. இது வந்து பிக்சர் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, தட் இஸ் கால்டு பிக்சல். அதுக்கடுத்து பாருங்க, டைப்ஸ் ஆஃப் மானிட்டரில் பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் மானிட்டரில் சிஆர்டி மானிட்டர், கேத்தோட் ரே டியூப்ஸ், இதுதான் வந்து சிஆர்டி மானிட்டர் சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்சிடி மானிட்டர், லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே, இதுதான் வந்து எல்சிடி மானிட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்இடி, லைட் எமிட்டிங் டயோட்ஸ், லுக் லைக் இந்த மாதிரி தான் இருக்கும் அதுவும் எல்இடியும் சரிங்களா. முதல் 3 டைப்ஸ் ஆஃப் மானிட்டர், மொத்தம் 8 விதமான மானிட்டர்னு சொல்லிட்டு இருக்காங்க சில நேரங்களில். சிஆர்டி, எல்சிடி, எல்இடி, டச் ஸ்க்ரீன் மானிட்டர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி மானிட்டர், ஓஎல்இடி மானிட்டர், இந்த மாதிரி நிறைய மானிட்டர்ஸ்லாம் இருக்குது. பட் நமக்கு புக்கில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் மானிட்டர். ஒன்று கேத்தோட் ரே டியூப்ஸ், இன்னொன்று லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே, இன்னொன்று எல்இடி லைட் எமிட்டிங் டிஸ்பிளே டயோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா விஜிஏ, வீடியோ கிராஃபிக்ஸ் அரே. அது என்ன சார் வீடியோ கிராஃபிக்ஸ் அரே? இங்கே பாருங்கள், வீடியோ கிராஃபிக்ஸ் கார்டு. இப்போது கீபோர்டில் இருந்து மானிட்டருக்கு ஒரு கனெக்ஷன் வரும் சரிங்களா. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிபியூக்கு ஒரு கார்டு வரும். இப்போ எப்படி கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ கிராஃபிக்ஸ் கார்டு தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டருக்கும் ப்ளஸ் கீபோர்டுக்கும் ஒரு இடைமுகமாக செயல்படுகிறது அப்படின்றாங்க. சிபியூக்கு ஒரு இடைமுகமாக செயல்படுகிறது இந்த வீடியோ கிராஃபிக்ஸ் கார்டு. இந்த வீடியோ கிராஃபிக்ஸ் கார்டு வந்து மதர் போர்டில் இப்போ வந்து இன்பில்டாகவே வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மானிட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 1, 1923 ஜெராக்ஸ் ஆல்டோ கம்ப்யூட்டரில் வந்த மானிட்டர் தான் ஃபர்ஸ்ட் மானிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு புக்கில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஃப்ளாட்டர். ஃப்ளாட்டர் லுக் லைக் திஸ். இந்த போஸ்டர்லாம் கிரியேட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதுதான் அதுக்கு பயன்படக்கூடியது தான் ஃப்ளாட்டர். திஸ் கால்டு ஃப்ளாட்டர். ஸோ பொதுவாக பிளாட்டர் அப்படிங்கிறது இது ஒரு வெளியீட்டு சாதனம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபிக்கல் வெளியீடுகளை, படங்களை அச்சிடுவதற்காக பயன்படக்கூடிய ஒரு சாதனம். இதில் வந்து சிங்கிள் கலர் பென் யூஸ் பண்ணுறாங்க அல்லது மல்டி கலர் பென்னை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிரிண்டர். ஸோ பிரிண்டருங்க ஒரு வெளியீட்டு சாதனம். 2 வகையான பிரிண்டர் இருக்குது. ஒன்று வந்து இம்பேக்ட் பிரிண்டர்ஸ், இன்னொன்று வந்து நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். 2 விதமான பிரிண்டர்ஸ் இருக்குது. இந்த இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் தட்டல் வகை அப்படின்னு அர்த்தம். தட்டல் வகை அச்சுப்பொறி, இது தட்டா வகை அச்சுப்பொறி. ஸோ வாங்க தட்டல் வகைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ தட்டல் வகை அச்சுப்பொறியில் வந்து இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் சொல்கிறாங்க. இது லுக் லைக் டைப்ரைட்டிங் மிஷின்ஸ் சொல்கிறாங்க. ஒரு சிறு கம்பி ரிப்பன் மீது கவனிங்க, ஒரு சிறு கம்பி ரிப்பன் மீது தட்டி ஒரு புள்ளியையோ அல்லது ஒரு எழுத்தையோ உருவாக்கும்.
ஸோ அடுத்து பாருங்க, இது பல படிகள் எடுக்கும் வித் ஹெல்ப் ஆஃப் கார்பன் பேப்பர்ஸ். எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்க்குறப்ப ரெண்டு விதமாக சொல்றாங்க, டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் அண்ட் லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். பாருங்க, ஒரு சின்ன கம்பி வந்து ரிப்பன் மேலே அடிச்சு எழுத்துக்களையோ அல்லது புள்ளியோ உருவாக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு விதமான பிரிண்டர் இருக்கு, டாட் மேட்ரிக்ஸ் அண்ட் லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் ரெண்டு இருக்கு. இப்போ கேட்கலாம், கட்டளை அச்சு பொறி பார்க்குறப்போ ஒரு சிறு கம்பி ரிப்பன் மீது தட்டி ஒரு புள்ளியையோ அல்லது ஒரு எழுத்தையோ உருவாக்கும். பல படிகள் எடுக்க உருவாகுது யூசிங் கார்பன் பேப்பர்ஸ். எடுத்துக்காட்டு டாட் மேட்ரிக்ஸ் அண்ட் லைன் மேட்ரிக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து புள்ளி அச்சுப்பொறி, டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். இதுதான், இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா புள்ளி அச்சுப்பொறி அப்படின்னு பார்க்குறப்ப கம்பிகளை பயன்படுத்தி அச்சிடுகிறது. ஒவ்வொரு புள்ளியும் ஒரு சிறிய உலோக கம்பி மூலம் உருவாக்கப்படுகிறது அப்படின்றாங்க. ஒரே நேரத்தில் ஒரு வரியை மட்டுமே அச்சிடும். இதன் வேகம் 30 முதல் 1550 சிபிஎஸ். சிபிஎஸ் மீன்ஸ் கேரக்டர் பெர் செகண்ட். 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். சிபிஎஸ் கேரக்டர் பெர் செகண்ட் அப்படிங்கிறது தான். சரிங்களா? நெக்ஸ்ட், இதுதான் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர், சாரி லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். இது இந்த லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் அப்படின்னு பார்க்குறப்ப இதில் ஒரு ஹெட் இருக்கும், ஆக்சுவலி ஃபிக்ஸ்டு பிரிண்ட் ஹெட்னு இருக்கும். அதை வச்சு தான் பிரிண்ட் பண்ணுது. சரிங்களா? வரி அச்சு பொறிகள் ஒரு வினாடிக்கு 1000க்கு மேற்பட்ட வரிகளை அச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்திற்கு ஆயிரக்கணக்கான பக்கங்களை அச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து நான் இம்பாக்ட் பிரிண்டர்ஸ். இவைகள் லேசர் மற்றும் நிலை மின்னோட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றன அப்படின்றாங்க. லேசர் அப்படின்னு சொன்னா எலக்ட்ரோ மேக்னெட் அந்த ஒரு நுட்பத்தை பயன்படுத்துது. இவையின் வேகம் மற்றும் தரத்தில் சிறந்த எதை விட இந்த இம்பாக்ட் பிரிண்டர்ஸை விட. எக்ஸாம்பிள் லேசர் பிரிண்டர்ஸ், இன்னொன்று இன்ஜெக்ட் பிரிண்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது லேசர் பிரிண்டர் லுக் லைக் திஸ். இது மாதிரி தான் லேசர் பிரிண்டர் இருக்கும். இந்த லேசர் பிரிண்டர் அப்படின்னு பார்க்குறப்ப பிரிண்டர் உள்ளே ஒரு உருளை முழுவதும் லேசர் கதிர் முன்னும் பின்னுமாக வருடும் போது ஒரு நிலையான மின்சாரம் ஒரு வடிவத்தை உருவாக்குகிறது அப்படின்றாங்க. இங்கே ஒரு ட்ரம் இருக்கும், அந்த ட்ரம்முக்குள்ளே பார்த்தேன்னு சொன்னால் லேசர் கதிர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆகும்போது தான் என்ன ஆகும், ஒரு அந்த ஸ்ப்ரெட் ஆகும்போது ஒரு நிலையான மின்சாரம் வருமா, அந்த மின்சாரம் தான் வந்து ஒரு வெடிப்பு உருவாக்குன்றாங்க. ஆக்சுவலி இந்த லேசர் பிரிண்டரில் பார்க்குற முக்கியமான கேரக்டர் என்னன்னு கேட்டால் ரெசல்யூஷன், தமிழில் பிழிதிறன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ அவைலபிள் ரெசல்யூஷன் அப்படி பார்க்குறப்ப 1200 டிபிஐ. சரிங்களா? டிபிஐ பார்க்குறப்ப டாட்ஸ் பெர் இன்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. டாட்ஸ் பெர் இன்ச் 1 மார்க் கேட்கலாம். டிபிஐ டாட்ஸ் பெர் இன்ச் அப்படிங்கிறது டிபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. பிபிஎம் அப்படிங்கிறது வந்து பேஜ் பெர் மினிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஒரு நிமிடத்திற்கு 100 பக்கங்களே அச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. இது இன்ஜெக்ட் பிரிண்டர்ஸ். இன்ஜெக்ட் பிரிண்டர்ஸ் வந்து கலர் கார்ட்ரேஜை பயன்படுத்துது. குப்பிகள், அந்த குப்பியில பார்த்தீங்கன்னு சொன்னா சியான், சியான், எல்லோ, மெஜந்தா போன்ற நிறங்கள் உள்ளடங்கிய ஒரு குப்பிகள் மை குப்பியை பயன்படுத்துகிறது. இது ஒரு காகிதத்தாளில் மின்னூட்டம் பெற்ற மையை தெளிப்பதன் மூலம் செயல்படுகிறது. இங்கே ஒரு காகிதம் இருக்கும், அந்த காகிதத்தில் ஜஸ்ட் மையை தெளிக்கிறதுனால லெட்டர்ஸ்லாம் கிரியேட் ஆகுது அப்படின்றாங்க. இதன் அச்சிடும் வேகம் நிமிடத்திற்கு 1 முதல் 20 பக்கங்களே அச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரொஜெக்டர். ப்ரொஜெக்ட் நமக்கு தெரியும். சரிங்களா? பெரிய ஸ்க்ரீனில் காட்டுறதுக்காக பயன்படக்கூடிய ஒரு வெளியீட்டு சாதன ப்ரொஜெக்டர். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, இது திரையக வெளியீட்டை பெரிய திரையிட பயன்படுகிறது. இதுதான் ப்ரொஜெக்டர். கிளாஸ் ரூமில் பயன்படுத்தலாம், மீட்டிங் ஹாலில் போன்ற இடங்களில் பயன்படுகிறதுன்னு சொல்லிட்டு முடிச்சு. நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, கம்ப்யூட்டர் வந்து ஆன் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி பாருங்க. கம்ப்யூட்டர் வந்து நான் வந்து ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண உடனே வந்து ரேம் அப்படிங்கிற நம்ம டீலில் படிக்க போகிறோம். ரேம்ல எந்த இன்ஃபர்மேஷனும் இருக்காது. ஸோ ரேம்ங்கிறது வந்து ப்ரைமரி மெமரி. சரியா? முதல்நிலை நினைவகம் எதுவுமே இருக்காது. பட் ரோமில் ஃப்ரீ டிஃபைண்டாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க, தட் இஸ் கால்டு போஸ்ட். சரிங்களா? முதல்ல சுவிட்ச் ஆன் பண்ண உடனே என்ன ஆகும், ரேம்ல எந்த இன்ஃபர்மேஷனுமே இருக்காது. பட் ரோமில் போஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும், பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் அப்படிங்கிறது. இந்த பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கீபோர்டாக இருக்கட்டும், மானிட்டராக இருக்கட்டும், மவுஸாக இருக்கட்டும், இதெல்லாம் கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கா, ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் ஆகிருக்கா, ஒயர்லாம் கனெக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத தண்ணியே சுய பரிசோதனை செய்து கொள்ளும். அதுக்கு பேர் அதான் போஸ்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஓகேன்னு உடனே பயாஸுக்கு வரும். ஸோ பயாஸ் வந்த உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூட்டிங் லோடர் அப்படிங்கிற பூட் ஸ்ட்ராப் லோடருங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஆக்டிவேட் ஆகும். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற ஓஎஸை என்ன பண்ணும், கொண்டு வந்து எங்கே கொண்டு வர, ரேமுக்கு கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் தான் கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ முதல்ல ரேம்ல எந்த இன்ஃபர்மேஷன் இருக்காது. ரோமில் வந்து ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த ப்ரோக்ராம் பேர் போஸ்ட்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் இதில் பேசிக் இன்புட் அவுட்புட்லாம் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ பாருங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்குறது வந்து கணினியில் தொடங்குதல் அப்படின்னு பார்க்குறப்ப 2 டைப்ஸ் ஆஃப் ரெண்டு விதமாக தொடங்கலாம். ஒன்று கோல்டு பூட்டிங், இன்னொன்று வார்ம் பூட்டிங்.
ஸோ கோல்டு பூட்டிங்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். கண் தொடக்கம் ஒரு கணிப்பொறியை முதலில் தொடங்குவது கண் தொடக்கம் அல்லது வன் தொடக்கம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணுறீங்க இல்லையா, அதுதான் வந்து